ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். நேம் ஈக்குவல் டு பைத்தன், இயர் ஈக்குவல் டு 2019. இப்போது இந்த நேம் அண்ட் இயர் வேரியபிள்ஸில் இருக்க வேல்யூஸை நான் ஸ்ட்ரிங் கூட சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு கமா யூஸ் பண்ணலாம். ஒரு கமாக்கு அப்புறம் வேரியபிள் நேம் இருந்தால் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நேம் கோலன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து கமா நேம். ஸோ வேரியபிள் நேமில் இருக்க வேல்யூ பைத்தன் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இயர் கோலன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கமா இயர் இருக்குது. ஸோ வேரியபிள் இயரில் இருக்க வேல்யூ 2019 பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் கன்காட்டினேட் பண்ணலாம். இந்த மாதிரி இது நமக்கு சரியான அவுட்புட் தருமா? இல்லை, இது ஒரு டைப் எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இங்கே இயர் ஒரு இன்டீஜர். ஒரு இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் கன்காட்டினேட் பண்ண முடியாது. அதனால தான் இது எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக டைப் கேஸ்ட் பண்ணணும். str of year. இப்போது இது நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்டை தரும். நேம் கோலன் பைத்தன், இயர் கோலன் 2019. அடுத்து இன்னொரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட். இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங்கை டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் ஃபார்மேட் பயன்படுத்தி நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய வேரியபிள்ஸை கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எங்கெல்லாம் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பதிலாக டாட் ஃபார்மேட்குள்ளே இருக்க வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ரிப்ளேஸ் ஆயிரும். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல வேரியபிள் நேமில் இருக்க வேல்யூ ரிப்ளேஸ் ஆயிரும். செகண்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல வேரியபிள் இயரோட வேல்யூ ரிப்ளேஸ் ஆயிரும். நேம் கோலன் பைத்தன், இயர் கோலன் 2019 பிரிண்ட் ஆயிரும். ஃபார்மேட்டில் நம்ம பொசிஷனும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது எப்படின்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணோம். இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்க்குள்ளே 0 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ டாட் ஃபார்மேட்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிள் நேமோட வேல்யூ ரிப்ளேஸ் ஆயிரும். செகண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ளே 1 கொடுத்துருக்கோம். ஸோ டாட் ஃபார்மேட்குள்ளே செகண்டாக இருக்க வேரியபிள் இயரோட வேல்யூ ரிப்ளேஸ் ஆயிரும். கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்க்குள்ளே 1ம் செகண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ளே 0வும் கொடுத்துருக்கோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ்க்கு பதிலாக செகண்ட் வேரியபிள் இயரோட வேல்யூ 2019 ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ நேம் கோலன் 2019, இயர் கோலன் கர்லி பிரேஸ் 0 கொடுத்துருக்கேன். ஸோ டாட் ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிளோட வேல்யூ நேம் ரீப்ளேஸ் ஆகிரும். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணுக்கு பதிலாக வேரியபிள் நேமோட வேல்யூ, ஒய்க்கு பதிலாக வேரியபிள் இயரோட வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிரும். நம்ம வேரியபிள் நேம்ஸை ஸ்ட்ரிங் கூட சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்த விட சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம எஃப் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஸ்மால் எஃப்ஓ இல்லை கேபிட்டல் எஃப்ஓ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குள்ளே கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள் நேம்ஸ் அதோட வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆயிரும். உதாரணத்தை பார்ப்போம். இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஸ்மால் எஃப் கொடுத்துருக்கோம். ஸோ பைத்தனுக்கு இது ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குள்ளே எங்கெல்லாம் கர்லி பிரேசஸ் வித் வேரியபிள்ஸ் இருக்கோ அதையெல்லாம் அந்த வேரியபிளோட வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் நமக்கு கிடைச்சிரும். நேம் கோலன் பைத்தன், இயர் கோலன் 2019. இந்த வீடியோவில் ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கமா யூஸ் பண்ணோம். அடுத்து ப்ளஸ் யூஸ் பண்ணி கன்காட்டினேட் பண்ணோம். அப்புறம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். கடைசியாக ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி எஃப் யூஸ் பண்ணோம். இதுதான் உள்ளதிலே சிம்பிளான மெத்தட். இனி வரப்போகிற வீடியோஸில் இந்த மெத்தட் தான் பயன்படுத்தியிருப்போம். அடுத்த வீடியோவில் இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம்.